காலங்களையும் சமயங்களையும் புரிந்து கொள்றதற்கு ஒரு ஞானம் இருக்குது. அது என்னப்பா காலத்தையும் சமயத்தையும் புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஞானம்? இது மட்டும் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சீசனை அவனால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன பிரதர் காலங்களையும் சமயங்களையும் புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கும் உயர்த்துறதுக்கும் இந்த காலங்களையும் சமயங்களையும் பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷன் இதை புரிந்து கொள்ளாதனால அந்த சமயத்தில் எப்படி செயல்படணும்னு அவனுக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் ஒருத்தன்ட்ட 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஆண்டவர் அவனுக்கு குறித்து வச்சிருந்த திட்டம் என்னன்னா, இந்த 10 லட்ச ரூபாயை வச்சு அவன் ஒரு லேண்டை வாங்க போகிறான். 3 வருஷம் கழிச்சு அவன் நல்லா ஆசீர்வதிக்க போறான். அந்த லேண்டோடைய விலை 40 லட்சமா மாறப்போகுதுன்றது ஆண்டவருடைய திட்டமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மனுஷன் காலத்தையும் சமயத்தையும் புரிந்து கொள்ளாதனால என்ன பண்றானா, என்கிட்ட 10 லட்ச ரூபா வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் பிடிச்சிருக்குன்னு போயிட்டு ஒரு கார் எடுத்துடுறான். இப்போ 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காரினுடைய மதிப்பீடு 10 லட்சத்துல இருந்து 5 லட்சமா மாறிடுது. ஆனா அதே நிலத்தை அவன் வாங்கியிருந்தானா 10 லட்சத்துல இருந்து அது 40 லட்சமா மாறிடுச்சு. இப்போ அவன் காலத்தையும் சமயத்தையும் மிஸ் பண்ணதுனால அவன் 3 வருஷத்தினுடைய ரிசல்ட் பின்தங்கி போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு காலத்தையும் சமயத்தையும் புரிந்து கொள்ள தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற காலத்திலையும் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைக்கிற அந்த சீசனையும் சரியா பிடிச்சு கொண்டு அதுல வழி நடக்க ஆரம்பிப்பான். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வசனத்திலிருந்து எடுத்து காமிக்கிறேன். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலகாலங்களுக்கு தகுந்த யோசனையை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இது தமிழ்ல இருக்கிறத விட இங்கிலீஷ்ல இன்னும் அழகாவே இருக்குது. நான் இப்போ இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The sons of Issachar who had understanding of the times to know what Israel ought to do. இந்த இசக்கார் புத்திரர்களுக்கு காலத்தை அறிந்து கொள்றதற்கான ஒரு ஞானம் இருந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணும், இந்த சமயத்தில் நான் என்ன செய்யணுன்றதை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சமயத்தில் அதை செஞ்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இந்த இசக்கார் கோத்திரம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கோத்திரம் கிடையாது. யூதா கோத்திரம் தான் இந்த இடத்துல ஆளுகை செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு காலத்தையும் சமயத்தையும் நிதானிக்க தெரியாதனால இசக்கார் கோத்திரர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதுனால இவங்க ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாங்க. உங்கள் காலகட்டத்தையும் உங்களுடைய சீசனையும் நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களாக மாறினீங்கன்னா நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீங்க. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்யணுன்றது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த டைமையும் அந்த சீசனை கொடுத்துருக்கிறது வேற ஒரு வேலைக்காக இருக்கும். அந்த வேலையை அவங்க செய்யாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அந்த சமயத்தில் இவங்களை ப்ரேயர் பண்ணணுன்றதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. உள்ளுக்குள்ள தோணும், இந்த டைம் நான் ப்ரேயர் பண்ணணும், இந்த டைம் நான் பைபிளை ரீட் பண்ணணும், இந்த டைம் நான் ஏதோ ஒன்று ஆவிக்குரிய காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். சரி, அதை நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு மூவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் அதற்கு மாறாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சீசனையும் டைமையும் ஒரு மனுஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானா அந்த டைம் லைனில் கரெக்டாக மூவ் ஆகிட்டே போவான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என்னை ஆண்டவர் மினிஸ்ட்ரிக்கு அழைச்சிருக்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரில பிரதர், நான் மினிஸ்ட்ரிக்கு என்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க, நான் வீட்டிலே தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போகாமல் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு மினிஸ்ட்ரியில் தான் பிரதர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்று புரியலை, இந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் ஆண்டவர் அவங்கள என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்றது தெரியலை. உங்களை அழைச்சது ஊழியத்துக்காக இருக்கலாம், உங்களை அழைச்சது ஒரு பெரிய நோக்கத்துக்காக இருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை ஒன்று செய்ய சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்கணும். இல்லை அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடைகிறதுக்கு இன்னும் நீங்கள் வேத வாசிக்கணுமா, ப்ரேயர் பண்ணுமான்னு அறிஞ்சு அந்த காலத்தை நிதானித்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். நீங்கள் அந்த காலத்தை நிதானித்து அதற்கு ஏற்ற மாதிரி செய்யலைன்னா அந்த சீசனை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடியவர்களாக மாறுவீங்க. இப்போ எனக்கு மாம்பழம் சாப்பிட ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மழை பெய்கிற காலகட்டத்தில் போயிட்டு மாம்பழம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா அந்த சீசனில் அது கிடைக்காது. ஏன்னா மாம்பழம் வர்ற சீசன் எதுனா நல்லா வெயில் அடிக்கிற டைமில் தான் மாம்பழம் சீசன் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது சரியான நேரத்தில் சரியான வேலையில் ஒன்றை செய்ய தவறுகிறவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தை தவற விடுகிறவர்களாக இருக்காங்க.
அப்போ சரியான சமயத்திலையும் சரியான நேரத்திலையும் ஒன்றை சரியாக செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் அவங்களால பார்க்க முடியும். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் அவங்களுடைய லைஃப்பில் தெரியாமல் இருக்கிறதுனால கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒன்றை வச்சு அவங்கள்ட்ட பேசியிருப்பார், திட்டமும் நோக்கமும் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால அந்த திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் நேராக அவங்களுக்கு எப்படி போகிறதுனே தெரியாமல் ரொம்ப வருஷம் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இயேசு தன்னுடைய அசைன்மெண்ட்டை சரியாக இந்த பூமியில் இருக்கும்போது புரிந்து கொண்டிருந்தார். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் இந்த பூமியில் ஏன் இத்தனை வருஷம் இருந்தார்? அவர் வந்து டக்குன்னு அசைன்மெண்ட்டை, அவர் கொடுக்கப்பட்டிருந்த வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு போயிருக்கலாமே. 30 வயசு வரைக்கும் அவர் வேலை பார்த்தாரு அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலத்தையும் சமயத்தையும் புரிந்து வைத்திருந்தார். ஏன்னா அவர் காணா ஒரு கல்யாணத்தில் அவர் கூப்பிடும்போது இயேசு சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்ட்டு இருக்குது. ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்குன்னா மைன் ஹார் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய மணி நேரம் இன்னும் வரல அப்படின்றாரு. எனக்காக ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்காக ஒரு சீசன் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய காலமும் என்னுடைய சீசனும் இப்போ வரல அப்படின்றத இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போனா இயேசு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல இருக்காரு, பிதாவாகிய தேவன் என்னை எந்த வழி நடத்துதலில் கொண்டு போறாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஆண்டவர் தான் இந்த காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னா பிசாசானவன் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேருடைய லைஃப்ல புறஜாதியா இருப்பாங்க, எவ்வளவோ சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க காலத்தையும் சமயத்தையும் புரிந்து கொண்டவர்களா இருப்பாங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த உலகத்துல ஆண்டவர் உருவாக்கின சிஸ்டமே என்னன்னா, காலங்களும் சமயங்களும் ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுது. அதை அவன் சரியா பயன்படுத்தும் போது அவன் உயர்த்தப்படுறான். பிரதர், ஆண்டவர் எனக்கு திட்டம் கொடுத்துட்டாரு, நோக்கம் கொடுத்துட்டாரு, என்னால் காலங்களை அறிந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காலங்களையும் சமயத்தையும் அறிந்து கொள்றதற்கான ஞானத்தை தருவார். எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு சீசன் வெளிப்பட்டுக்கிட்டே வரும். சில சீசனில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை, ஐயோ என் லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் உங்களுடைய லைஃப்பில் இன்னொரு சீசனை திறப்பாரு. அது சிரிக்கிறதற்கான சீசன் இருக்கும். இந்த உலகத்தில் பலவித சீசன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே விதமான சீசன் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஆண்டவர் உண்டாக்கல. வெயில் அடிக்கிறதற்கு ஒரு காலம் இருக்குன்னா மழை பெய்யறதற்கும் ஒரு காலம் இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கான ஒரு காலத்தையும் கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல வச்சிருக்கிறாரு. வேத வசனத்தில் எப்படி போட்டிருக்குது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் அப்படின்னு வேதவசனத்தில் போட்டிருக்குது. இந்த உலகத்தில் மகா வறட்சியான காலங்கள் இருக்கும், அப்படியே நீ இருப்பேன்னு சொல்லலை. ஒன்று அந்த நேரத்தில் நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னுடைய கேலண்டரில் என்னால் சீசனை எடுத்து மாற்ற முடியும் அப்படின்றாரு. வேத வசனத்தில் போட்டிருக்குது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் நினைச்சார்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சீசனை சேஞ்ச் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருடைய லைஃப்பில் காலங்களை தவற விட்டுருக்கிறீங்க, சமயங்களை தவற விட்டுருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்ல அவர் ஒரு புது சீசனை திறந்து விடுகிறாரு. நீங்க நிறைய இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கான ஒரு சீசனை கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல திறக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சீசனை சேஞ்ச் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டா உங்களுடைய லைஃப் வேற மாதிரி மாறிடும். இப்போ ட்ரெயின்ல பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல வெயில் காலத்துல போனீங்கன்னா ஏசி இல்லாத கம்பார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா ரொம்ப வெக்கையா இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்கிற டோருக்கு மட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏசியில் டிராவல் பண்ணிட்டு போக முடியும். ஒரு டோரில் சீசனே மாறுது, ஒரு டோரில் கிளைமேட்டையே மாற்ற முடியுது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய சீசனையும் கர்த்தர் உங்களுடைய கிளைமேட்டை மாற்ற போகிறார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களையும் நீங்கள் இவங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சமயங்களையும் நீங்கள் இவங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பவுல் சொன்னது போல நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது. இவங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறதற்கான ஒரு ஞானம் இயேசுவின் நாமத்தினால இப்போ இவங்க மேலே இம்பார்ட் ஆகட்டும். இந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு, இந்த நேரத்தில் ஆண்டவர்
என்னுடைய திட்டத்தில் நான் எப்படி பங்களிக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான ஒரு விஸ்டம் இயேசுவின் நாமத்தினால இவங்களுக்கு புறப்பட்டு வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களை ஆசீர்வதிக்கிறேன், நன்மைகள்னால நிரப்புங்க. யாராவது இவங்களுடைய காலங்களை தவற விட்டுருந்தா ஒரு புது சீசன் இவங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய சீசனும் நிச்சயமாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம். கொடுக்கறதற்கு ஒரு சீசன் இருக்குது, அறுக்கிறதற்கு ஒரு சீசன் இருக்குது, களஞ்சியத்தில் சேர்க்கிறதற்கு ஒரு சீசன் இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் கொடுக்கறதுக்கு ஒரு சீசன் மட்டும் இருக்குன்னு யோசிக்காதீங்க. அறுக்கிறதற்கான சீசனையும் கர்த்தர் உங்களுடைய லைஃப்பில் திறப்பார். நான் சொல்லுகிறேன், விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே, அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கை தசமபாகத்தை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். கர்த்தர் ஒரு அறுவடையின் சீசனை உங்களுடைய லைஃப்பில் நிச்சயமாகவே திறப்பார். யாருக்காச்சும் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.